Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியாவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கிற மாதிரி கோதுமை மாவுல எப்படி சமோசா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க குக்கர்ல போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா சுருண்டு வந்தோடனே முன்னாடியே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க தோல்லாம் எடுத்து நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முன்னாடியே பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்துக்கலாம். அது சப்பாத்தி மாவு மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சப்பாத்தி எப்படி தேவைமோ அது மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் 2 மினிட்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் மட்டும் முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி இந்த கார்னரை ஆட் பண்ணி ஒரு கோன் மாதிரி வரும். அந்த கோன் மாதிரி வந்ததுக்கப்புறம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இதோட உள்ளே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா இந்த கார்னரையும் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போது ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஏர் ஃப்ரையரில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாலாம் உள்ளே வச்சுட்டு நான் ஏர் ஃப்ரையரில் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது ஏர் ஃப்ரையரில் ஆயிலே இல்லாமல் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்தது நான் கொஞ்சமாக எண்ணெயிலையும் எப்படி பொரிக்கிறதுன்னு பொரிச்சு காமிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாலாம் உள்ளே ஆட் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பி இப்போ சூப்பராக சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அழகாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.